அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வயரில் டே 22க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டி மூலம் 3 மடங்கானால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மடங்கு கொடுத்தாலே ஃபார்முலா வந்து என்ன வரும்னா R = x - 1/n × 100. இங்க எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை மடங்கு. இங்க 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல 3 - 1/n இருக்க இடத்துல 15 × 100. அப்ப என்ன வரும்? 3 × 15, இங்க 20. 3 - 1 2ன்னு வரும். 2 × 20 என்ன வரும்னா 40/3. பின்னமா இருக்கு. இத கலப்பு பின்னமா மாத்திருங்க. 13 3 39. அப்ப மீதி 1. ஆன்சர் என்ன வரும்னா 13 1/3%. பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் 200. வேந்தன் அவரிடம் 13 பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது. ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை. 200 ரூபாயா இருந்தா 13 வாங்கலாம். இப்ப 260 இருந்துச்சுன்னா எத்தனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? விலை எண்ணிக்கை எத்தனை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 200 ரூபாயா இருந்துச்சுன்னா 13 பெட்டி. இப்ப எவ்வளவு ரூபாய் ஆயிடுச்சு? 260. அப்படின்னா எத்தனை பெட்டியோட விலை அதிகரிச்சிச்சுன்னா அந்த எண்ணிக்கை வந்து என்னவாகும்னா கம்மியாகும். அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன வரும்னா 200/260 × 13. ஒரு 0 ஒரு 0, 1 இங்க 2, 1 இங்க 10ன்னு வரும். சரிங்களா? அப்ப எத்தனை பெட்டி வாங்கலாம்னா 10 பெட்டி வாங்கலாம். ஓகேவா? இது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம்மு தான். அடுத்து ஒரு பேருந்து 1 மணி 30 நிமிடத்தில் 120 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் 760 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ 1 மணி 30 நிமிடம் இருக்கா? இதை மொத்தமா நிமிடம்னு மாத்திக்கோங்க. சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். 60 + 30 90 நிமிடம்னு வரும். அப்போ 120 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 90 நிமிடம் ஆகுது. தூரம் நிமிடம். எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 760னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ் அதிகரிச்சுச்சுன்னா டிராவல் பண்ற நேரமும் அதிகரிக்கும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போட்டா என்ன வரும்? 760/120 × 90. ஒரு 0 ஒரு 0, 4 3 12, 3 9. 1 4 4, இங்க 1 4 4, மிச்சம் 3, 9 4 36, 0. அப்போ 0 9 3 27, மிச்சம் 2, 1 3 3 5, 570 வருதா? இது வந்து என்ன வரும்னா நிமிடம்னு வரும். சரிங்களா? இதை திருப்பி அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டுக்கே மாத்திருங்க. மணி நிமிடம் அதுக்கே மாத்திருங்க. மாத்தினா என்ன வரும்னா 8 மணி. 8 மணினா 6 8 48 51. இது பாருங்களேன். 9 54, 54 + 30 57, 570 வந்துடும். சரிங்களா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்க. 570 60ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 9 54, 540, மீதி 30. அப்போ 9 மணி 30 நிமிடம்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? a + b ஹோல் ஸ்கொயர். ஒரு நம்பரு அதுக்கு பவர்ல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். a + b ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? a² - b². இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a + b × a - b வரும். அடுத்தது என்ன இருக்கு? a - b ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன வரும்?
பொதுவா என்னென்ன இருக்குன்னா a பிளஸ் பி a மைனஸ் பி லீஸ்ட் அப்போ ஹையஸ்ட் எடுக்கணும். a பிளஸ் பி எது ஹையஸ்டா இருக்கு ஸ்கொயரு, a மைனஸ் பி எது ஹையஸ்டா இருக்கு ஸ்கொயர். அப்போ a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அடுத்த அஞ்சாவது சம் பாருங்களேன். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க, 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது 445 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது அதே மாதிரி 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது மீதி முறையே 4 5 கிடைக்கிறது. தரக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எந்த இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும் 441, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 567. இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிங்களேன். மூணாம் வாய்ப்பாடு போட்ட என்ன வரும் 1 3 3 மிச்சம் 1 4 3 12 மிச்சம் 2 7 3 21 1 3 3 மிச்சம் 2 8 3 24 மிச்சம் 2 9 3 27. திருப்பி மூணாம் வாய்ப்பாடு போடுங்க. 4 3 12 மிச்சம் 2 9 3 27. இங்க 63. அடுத்து ஏழாம் வாய்ப்பாடு போடுங்க. 7 49 9 63. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் வகுக்காது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 3 × 7 3 9 9 63 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 65 மற்றும் 117 மீப்பெரு பொது வகுத்தியை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதினால் m இன் மதிப்பு என்ன? இப்போ ஹச்சிஎஃப் ஆஃப் 65 117 இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருமா? கரெக்டா? அந்த ஆன்சரை எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்கன்னா 65m மைனஸ் 117 இந்த மாதிரி எழுதுனா எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. வர்ற ஆன்சரை இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாம். இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? 65 117 13வது வாய்ப்பாடு போடலாம். போட்டால் என்ன வரும்னா இங்கே 5 இங்கே 9ன்னு வரும். சரிங்களா? 13 9 என்ன வரும்னா 117. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 13 வரும். இந்த 13 தான் இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 65m மைனஸ் 117 மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 65m ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 117 65m ஈக்குவல் டு 130 1 இங்கே 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் m ஈக்குவல் டு 2ன்னு வரும். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஓர் எண்ணின் 75% 75ஐ கூட்டினால் முடிவு அதே எண். ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 75% ஆஃப் எக்ஸ் ஒரு எண்ணின் 75% 75ஐ கூட்டினால் அதே எண்ணா எக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த எண் என்ன? இப்போ பெர்சன்டேஜை எடுத்துடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும் 75x/100 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே 3 இங்கே 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு 75 ஈக்குவல் டு எக்ஸு. இது அப்படியே அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போனால் 3x/4 4ல் 3 பங்கு போயிடுச்சுன்னா மீதி ஒரு பங்கு இருக்கும். அப்போ 75 ஈக்குவல் டு x/4. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 75 × 4 5 20 மிச்சம் 2 4 28 30 300ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இதில் பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அப்போ என்ன வரும் 400 × 30/100 × 25/100. ஒரு 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். இதில் ஒரு 0 இதில் ஒரு 0. 5 25 இங்கே 2 10 1 இங்கே 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 2 10 5 30ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் சிம்பிளான சம் தான். சரிங்களா?
அடுத்து இந்த மால்சம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் சரிங்களா. இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க, கீழ் உள்ளவைகளில் மீப்போவா காணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. இது ரெண்டையும் பொதுவாக எது வகுக்கும்னா 7 வகுக்கும். 7 வந்து எல்லாத்துலேயும் இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஆல்பபெட் பார்த்தா எது பொதுவா இருக்கு, XY பொதுவா இருக்கு. நம்ம ஹச்சிஎஃப் பார்க்கறதுனால ஹையஸ்ட், அப்போ பவர்ல லீஸ்ட் எடுக்கணும். பவர்ல லீஸ்ட் என்ன இருக்கும்னா 1 1 இருக்கும். அப்போ ஆன்சரு 7XYன்னு வரும். ஓகேவா. டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். அடுத்து 10ஆம் 4√3 சென்டிமீட்டரை மூலை விட்டமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்ம்ல என்ன வரும், A³ வரும். அப்ப நமக்கு அதோட பக்க அளவு என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தின் மூலை விட்டம் ஃபார்ம்ல என்ன வரும்னா A√3 வரும். இதான் மூலை விட்டம் ஃபார்ம்ல. வெறும் சதுரம் கொடுத்துருந்தாங்கன்னா A√2 வரும் சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலை விட்டத்தை ரிலேட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க. அப்போ A√3 = 4√3, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ A = 4, கன அளவு என்ன வரும்னா A³. அப்போ 4³ ஆன்சரு 64 வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 11ஆம் ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அப்ப எஸ்க்குள்ள என்னென்னலாம் வரும், ரெண்டுமே ஹெட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஹெட்டு, ரெண்டாவது டெய்லு, ஃபர்ஸ்ட் டெய்லு, ரெண்டாவது ஹெட்டு, அல்லது ரெண்டுமே டெய்லு. இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, குறைஞ்சது ஒரு தலை. இது மாடல ஆல்ரெடி பார்ப்போம். குறைஞ்சதுன்னா மினிமம் டு மேக்சிமம், குறைந்தது அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துச்சுன்னா, குறைந்ததுன்னா மினிமம் டு மேக்சிமம் சரிங்களா. ஒரு தலையா, அப்போ மினிமம் 1 இருக்கணும். 1க்கு மேல எத்தனை நாள் இருக்கலாம், 1க்கு மேலனா அதிகபட்சம் 2 வரைக்கும் நமக்கு போகும். அப்போ ஏ அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஈவெண்ட்டு. குறைஞ்சது ஒரு தலை உள்ளது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் HTTH ஒரு தலை உள்ளது எழுதியாச்சா. அடுத்து 2 தலை உள்ளது கச்சி சரிங்களா. அப்போ N(A) என்ன வரும்னா 3, P(A) வந்து என்ன வரும்னா 3 பை இதுல டோட்டலா 4 இருக்கும், 3/4. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். நிகழ்தகவல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. அடுத்து 12ஆம் ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் என்ன. இதுல இருக்கிற எல்லா நம்பராலையும் வகுப்படணும், அதே நேரத்துல மீதியின்றி, மீதி வந்து எனக்கு 0 வரணும் சரிங்களா. இது செய்யாம நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்களேன். இந்த 60 இருக்கா, 60 80, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6 × 10. அப்போ கொடுத்துருக்கிற நம்பரு 10ஆல டிவைட் ஆகணும் கரெக்டா. எதெல்லாம் 10ஆல டிவைட் ஆகும், இது ஆகும், இது ஆகும். இதை டிவைட் பண்ணும்போது மீதி எனக்கு 4 வரும் கரெக்டா. அப்போ இது போகாது. அதே மாதிரி இதை டிவைட் பண்ணா மீதி வந்து 4 வரும். அப்போ இதுவும் போகாது. இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்று வரும். ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த 6 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 2 × 3ன்னு பிரிச்சுக்கலாம் கரெக்டா. அப்போ கொடுத்துருக்கிறது 3ஆல எனக்கு டிவைட் ஆகணும். இதுல பாருங்க 8 9 வருது. அப்போ இது 3ஆல டிவைட் ஆகுது. இதை பாருங்களேன் 7 8, இது வந்து 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் ஆகும். இருக்கிற எல்லா நம்பராலையும் மீதியின்றி டிவைட் பண்ற நம்பர் வந்து 1440 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். லைட்டா யோசிச்சு பண்ணாலே ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து 13ஆம் 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்கிறார். 4 நாட்கள் கழித்து. அப்ப 2 நாள் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள். அப்படி கொடுத்தாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், 2ஐயும் கழிச்சு போடணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் இப்போ ரிப்பீட்டடா கேட்குறாங்க. நபர்கள் ஆட்கள் 8 பேர் சரிங்களா. இது 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க, 12ன்னு வரும். 16 - 4. மேலும் 8 நபர்கள் புதிதாக வந்து சேர்கிறார்கள். ஆல்ரெடி கையில் எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர். இப்போ புதுசாக ஒரு 8 பேர் வராங்க. அப்போ இப்போ எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்கன்னா 16 பேர். 8 + 8
எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆள் கூடிச்சுன்னா நாள் வந்து கம்மியாகும். அப்போ எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 8/16 இன்ட்டு 12. ஈராங்க 8, 4 16, 1 இங்க 3. அப்போ ஆன்சரு 6 நாள்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 14 சம். திருப்பி நேர்மாறல் கான்செப்ட். 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கிடைக்கிறது. அதே வேகத்தில் செல்லும் போது 6 மணி 30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? சரிங்களா? நிமிடம் தூரம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம். 4 மணி நேரம்னா எவ்வளவு நிமிடம் ஆகும்? 4 × 6 240 நிமிடம்னா 360 கிலோமீட்டர் தூரம். இப்ப எவ்வளவு? 6 மணி 30 நிமிடம். 6 6 36, இங்க ஒரு 30. 6 மணி 30 நிமிடம். சரிங்களா? அப்போ 360 பிளஸ் ஒரு 30 நிமிடம் எவ்வளவு வரும்னா 390ன்னு வரும். சரிங்களா? அப்போ நிமிடம் அதிகரிச்சுன்னா டிராவல் பண்ற தூரமும் எனக்கு என்னவாகும்? அதிகமாகும். அப்ப இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 240/390 இன்ட்டு 360. ஒரு 0 அடி ஆயிரும். சரிங்களா? 13, இங்க 1 2ன்னு வரும். அதுக்கப்புறம் அடி கொடுக்க முடியுமா? இதுக்கப்புறம் அடி கொடுக்க முடியாது. சரிங்களா? சரி, அடுத்து 14 சம். 14 சம் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கிடைக்கிறது. சரிங்களா? நேரம் தூரம் 4 மணி நேரம். அப்போ 240 நிமிடம் எவ்வளோனா 360 கிலோமீட்டர். இப்போ எவ்வளோ சொல்றாங்க? 6 மணி 30 நிமிடம். அப்போ 6 6 36. 360 பிளஸ் 30 ஆன்சரு 390. 390னா எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேரம் அதிகரிச்சுன்னா டிராவல் பண்ணுற தூரம் என்னவாகும்? அதிகமாகும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 390/240 இன்ட்டு 360. ஒரு 0 12 2 24, இங்க 12 3 36. 1 இங்க 1 2 மிச்சம் 1. 9 2 18, மிச்சம் 1. I 2 10. இது ரெண்டையும் பெருக்குங்க. 195 3. I 3 15, மிச்சம் 1. 9 3 27, 28 மிச்சம் 2. 1 3 3 5. அப்போ ஆன்சரு 585 கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா? அடுத்து 15 சம். ஒரு நீர் தொட்டியை 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடத்தில் நிரப்புகிறது எனில் 5 குழாய்கள். குழாய் நேரம் 6 குழாயா இருந்துச்சுன்னா 1 மணி 20 நிமிடம். அப்போ 80 நிமிஷத்துல வேலையை முடியும். சரிங்களா? இதே இது 5 குழாய்னா எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. குழாயோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அந்த நேரம் வந்து நிரப்புற நேரம் வந்து அதிகமாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம். 6/5 இன்ட்டு 80. 1 இங்க 16. 16 96ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 60ஆல டிவைட் பண்ணிடுங்க. 60 60, மிச்சம் 36. அப்போ 1 மணி நேரம் 36 நிமிடம். அவங்க 96னே கொடுத்துருக்காங்க, நிமிடத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு எல்லாமே இந்த நேர்மாறு எதிர்மாறு கான்செப்ட்ல தான் நம்ம நிறையா பார்த்துருந்தோம். சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. இதில் இந்த மீப்போவா ஒன்று இது கண்டுபிடிச்சிருப்போம். அஞ்சாவது சம் நினைக்கிறேன். சரிங்களா? இதுல ஒரு 3 மாடல் சம் இருக்கும். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம கேட்பாங்க. சரிங்களா?
நாளைக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.